ஹாய் டியர்ஸ். இன்றைக்கி வந்து ராதேமண்டல் சீரிஸ் கொடுத்துருக்கேன். ராதேமண்டல் சீரிஸ் வந்து இப்போலாம் ரெகுலராக கொடுத்துட்ருக்கேன். எதுக்கு அப்படின்னா உங்களுக்கு ஸ்டோரி புரியணும். ஏன்னா ஸ்டோரி புரியாததுனால தான் நம்ம வந்து ஸ்டோரி புரியாததுனால சொல்ல முடியாது. நான் விட்டு விட்டு கொடுக்கறதுனால கூட மேபி நிறைய பேருக்கு வந்து ஸ்டோரி அன்றைக்கி என்ன நடந்தது, இன்றைக்கி என்ன நடக்குது அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன் வந்திருக்கும். அதனால தான் வந்து இது ரெகுலராக கொடுத்தா அப்போது கண்டிப்பாக இவங்களுக்கு புரியறதுக்கான வாய்ப்புகள் உண்டு, பிடிக்கிறதுக்கான வாய்ப்பும் உண்டுன்னு நினச்சி நான் கொடுத்துட்ருக்கேன். மேபி பிடிச்சிருக்கோம்னு நான் நினைக்கிறேன், புரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன். கரெக்டுங்களா டியர்ஸ்? ஓகே டியர்ஸ், சரி ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டோரியை பார்த்துட்டு ஸ்டோரிக்கான சீன்ஸ் என்னென்னு சொல்லிட்டு அதை பற்றி பேசுவோம். ஓகேங்களா? ஓகே டியர்ஸ், ஸ்டோரியை பார்த்துட்டு வந்துடலாமா? ஓகே வாங்க ஸ்டோரிக்குள்ளே போயிடும். என்ன கல்யாணத்துக்கு டேட் ஃபிக்ஸ் பண்ணி சொல்றேன்னு சொன்னாங்க. இது வரைக்கும் ஒரு ஃபோனையும் காணோம். ஒருவேளை நம்ம கிட்ட சொல்லாம இவகிட்ட ஏதோ சொல்லிட்டாங்களோ இருக்கும். இவகிட்ட நேரடியாக ஏதாவது சொன்னாலும் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். என்ன ஏதுன்னு கூப்பிட்டு கேட்டுருவோம். ஆனாலும் இவளுக்கு வந்து வாழ்வு, ஆமா என்ன வாழ்வு, ரெண்டாம் தாரமாவும் ஒரு குழந்தைக்கு அம்மாவும் போறா. நானும் இந்த பணத்துக்கு ஆசைப்பட்டுதானே இங்க வந்தேன். இங்க வந்த பிறகு தானே ஏன் கதை தெரியும். இங்க பணமும் இல்ல ஒரு மண்ணும் இல்லைன்னு என்னோட லட்சணம் தான் அவளுக்கும். அவளும் வாய பறந்துக்கிட்டு பணக்கார வீடு தான் போறா. அங்க போனதானே தெரிய போகுது அங்க என்ன இருக்கு ஏது இருக்குன்னு. மாப்பிள்ளை வீட்டை பார்க்கலாம் போகலையே நானு. ஏன் போகணும்? நான் எதுக்கு விசாரிக்கணும்? ஏன் பொண்ணுக்க பார்க்க வந்திருக்காங்க. இந்த சம்பந்தம் மட்டும் ரெண்டாம் தாரமா இல்லாம இருந்தது எப்படியாவது என் பொண்ணுக்கு வளைச்சு போட்டுட்டு இருப்பேன். ஆனா என் பொண்ணு இருக்க அழகுக்கு என் பொண்ணுக்கு இதை விட பெரிய பணக்கார இடமா வரும். கண்டிப்பா வரும். என் பொண்ணுக்கெல்லாம் நான் நகையும் பணமும் கொடுக்க வேண்டியதே இல்லை. அவங்களே போட்டு கட்டிட்டு போவாங்க. இவளுக்கு என்ன பிச்சை காசு 3 லட்சம் ரூபாய் தராங்க. ஆனா இன்னும் 2 லட்சம் கூட கேட்டு 5 லட்சமா கேட்டிருக்கணுமோ? கேட்டிருந்தா கிடைச்சிருக்குமோ? மிஸ் பண்ணிட்டேனே. இப்ப கூட இன்னும் குறைஞ்சில்ல. கேட்டுதான் பாப்போமா? எதுக்கு இப்ப தேஜா கத்திட்டு இருக்கா? தேஜா வாமா, உள்ள வா. என்னாச்சு? வா தேஜா. என்ன எதுக்கு இப்ப காலையிலே கத்திட்டு இருக்க? உனக்கு சிந்துக்கு ஏதாவது சண்டையா? காலையில ஆரம்பிச்சிட்டீங்களா 2 பேரும்? எங்க 2 பேருக்கு என்ன சண்டையா? இப்ப நான் உங்ககிட்ட சண்டை போட வந்திருக்கேன். என்ன நடக்குதுங்க? என்கிட்ட சண்டை போட வந்திருக்கியா? என்னடி இப்ப உன் பிரச்சனை என்ன? என்ன நடக்குதுன்னா என்ன நடக்குதுங்க? எதுவும் தெரியாது மாதிரி கேட்கலாமா? அம்மா அதுக்கு கல்யாணமாமே, அது பெரிய பணக்கார வீடாமே. என்னம்மா நீங்க இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் சொன்ன? எனக்கு புரியலம்மா. இதானா? ஐயோ தேஜா, உங்க அம்மா பத்தி உனக்கு நல்லா தெரியும்ல. உங்க அம்மா ஒரு காரியத்துல இறங்குறானா காரணம் இல்லாம இறங்க மாட்டா. அது உனக்கு தெரியாது? என்னம்மா சொல்ற? காரணமா? என்ன காரணம்? இது பணக்கார வீடாமே, மாப்பிள்ளை கூட நல்லா இருக்காராமே. என்னம்மா எனக்கு கூட புரியல. ஆமா பணக்கார வீடு, மாப்பிள்ளை நல்லா இருக்காருங்கிறதா உனக்கு யார் சொன்னது? வேற யாரு? எல்லாம் அந்த கிரிஜா ஆண்டி தான். நேற்று நைட்டு என்கிட்ட சொன்னாங்க. விடியட்டும் உங்ககிட்ட கேட்கலாம் தான் இருந்தேன். நைட்டை வந்து கேட்டுருவேன். அப்ப கூட இருந்தனால நான் கேட்கல. என்கிட்ட ஏற்றி விட்டுட்டு உங்ககிட்ட பத்த வச்சாலாவா? இந்த கிரிஜாக்கு இதான் வேலை போல இருக்கு. தேஜா, அம்மா ஒரு காரணம் இல்லாம காரியத்துல இறங்க மாட்டேன்னு தெரியாது. இதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கு. என்னம்மா சொல்ற? அந்த காரணம் என்னன்னு சொல்லுமா? தேஜா, இப்பெல்லாம் வர கடன்காரங்க தொல்லை ரொம்ப அதிகமாயிடுச்சு. இதுக்கு மேலே இது இங்க இருந்ததுன்னா நம்மளால எதுவும் பண்ண முடியாது. முதல்ல இதை வெளியில அனுப்பணும். இதை வெளியில அனுப்பிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா நீ நானே சிந்துன்னு இந்த வீட்டை விட்டு எங்கேயாவது போகிறதுக்கான வழியை பார்க்கணும். உங்க அப்பாவெல்லாம் நம்பி இங்க இருந்தோம் கால் நாக்கு பிரயோஜனம் கிடையாது. அப்பா வீட்டு போறோமா? என்னம்மா அப்பா வீட்டு போற மாதிரி ஐடியா இருக்க? இது எது புது ஐடியாவா இருக்கேம்மா? புது ஐடியாலாம் ஒண்ணும் இல்ல தேஜா. ஆரம்பத்துல என் கணக்கு இதுதான். உங்க அப்பனை நம்பி இங்க உட்காந்துருந்தோம், நமக்கு ஒண்ணும் கிடைக்காது. அதனாலதான் நான் முன்னாடியே பிளான் போட்டுட்டேன். இதை முதல்ல வீட்டை விட்டு துரத்தணும். வீட்டை விட்டு துரத்திட்டு ஏதாவது பிளான் பண்ணி நீ நானும் சிந்துன்னு இந்த வீட்டை விட்டு கிளம்பணும். கிளம்புறதுக்கு முன்னாடி நமக்கு கையில வேணும்ல சேஃப்டிக்கு. அதான் போதுமான அளவுக்கு அதோட சம்பளத்தை வச்சு உனக்கும் சிந்துக்கும் போதுங்கிற அளவுக்கு நான் நகையை சேர்த்து வச்சுட்டேன். ஆனா நகை மட்டும் கையில இருந்தா போதாதுல, கொஞ்சம் ரொக்கமா கையில வேணும்ல. கேஷா? நம்ம கையில கேஷ் வரதுக்கான வழி இல்லையம்மா. இப்ப இதையும் கல்யாணம் பண்ணி கொடுத்துருவேன். அப்புறம் துணி கடையில இருந்து வர சாரியும் வராது. போதா குறைக்கு சுந்தரி ஆண்டி வீட்டு வேலை விட்டு நின்றுச்சாமே. என்னம்மா எப்படிமா நீ எல்லாத்துக்கும் சம்மதிச்சேன்? எனக்கு ஒன்றும் புரியல, ஒரே குழப்பமா இருக்கு. கல்யாணம் பண்ணி போக போது வேலையை விட்டு வேலை நிறுத்திட்டேன். இந்த 1 மந்த் தான் துணி கடைக்கு வேலைக்கு போகும். இதுலயும் நின்றுடும். இப்ப நம்ம கையில இன்கமே வராதுமா.
என்ன பண்ண போற தேஜா? இதெல்லாம் நீ யோசிக்கும் போது உன்னை விட அனுபவசாலி உங்க அம்மா. நான் யோசிக்காம இருப்பேன்? எப்படி நீ யோசிப்பேன்னு தெரியுமா? ஆனா என்ன யோசிச்ச அது எனக்கு சொல்லுமா. உனக்கு பேர் படப்படன்னு இருக்கேன். இப்ப இது விட்டு போயிடுச்சுன்னா வீட்டு வேலை யார் பாக்குறது? நமக்கு மாசம் மாசம் இன்கம் வந்துட்டு இருந்தது. இப்ப அந்த இன்கம் வராம போயிடுமோன்னு பயமா இருக்கு. என்ன பண்ண போற தேஜா? இத நான் அனுப்பி விடுறேன்னா சும்மாவா அனுப்பி விடுவேன்? இத அனுப்பத்துக்கு முன்னாடியே மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கிட்ட 3 லட்சம் ரூபாய் ரொக்கமா கேட்டிருக்கேன். அவங்களும் கொடுக்கறேன்னு சொல்லிட்டாங்க. 3 lakhs 3 lakhs கொடுக்கறேன்னு சொல்லிட்டாங்களா? அவ்வளவு பெரிய இடமாமா? அடி பைத்தியக்காரி, 3 லட்சம் என்ன? 3 லட்சம் ஒண்ணும் கிடையாது. அங்க ரொம்ப பெரிய இடம். பெரிய இடமா? அப்ப கொஞ்சம் அதிகமா கேட்க வேண்டியதானே? பெரிய இடம் சொல்றீங்க. இது போச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்குமா? சந்தோஷமா வாழுமாமா? ஏதாவது சொல்லுமா. எனக்கு சந்தோஷமா வாழ்றது நினைச்சா இப்பவே எனக்கு வயிறு எரியுதுமா. அதுக்கெல்லாம் அங்க வாய்ப்பு கிடையாது. இது போறது 2ஆம் தரமா தான் போகுது. போதா கடைக்கு 1 வயசு குழந்தைக்கு அம்மாவா போகுது. அதனால இதை அங்க போய் சந்தோஷமா வாழ்றதுக்குலாம் வாய்ப்பே கிடையாது. அதை விட உனக்கு இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்லட்டுமா? என்ன அது? அந்த மாப்பிள்ள இருக்கால, அவன் கண்டிஷன் போட்டிருக்கானாமா. அது என்ன கண்டிஷனு? தாலி மட்டும்தான் கழுத்துல கட்டுவேன், நீ எனக்கு பொண்டாட்டியாவும் இருக்கக்கூடாது, என் குழந்தைக்கு அம்மாவும் இருக்கக்கூடாது, என் வீட்டுக்கு நீ மருமகளாவும் இருக்கக்கூடாதுன்னு கண்டிஷன் போட்டிருக்கானாமா. அப்புறம் என்னமா இதுக்கு பேர் கல்யாணம்? எனக்கு புரியல. ஆமா, இந்த கண்டிஷன்லாம் அவங்க உங்ககிட்ட சொன்னாங்களா இல்ல இதுகிட்டே சொல்லிட்டாங்களாமா? அதெல்லாம் நேராவே அவகிட்டே சொல்லியாச்சு. அது இந்த கண்டிஷனுக்கு ஒத்துக்கிச்சாமா? அப்புறம் ஒத்துக்கிட்டு தானே ஆகணும். ஒத்துக்கலனா நான் என்ன பண்ணுவேன்னு அவளுக்கு தெரியும்ல. ஒத்துக்கிட்டா, நல்லாவே தலையை ஆட்டிட்டா. அது கல்யாணம் பண்ணி போறது வேஸ்ட் போல இருக்கேம்மா. நான் கூட உண்மையில கோவப்பட்டேன். ஆனா இப்ப பரவாயில்லமா, கொஞ்சம் சந்தோஷமா தான் இருக்கு. தேஜா, இந்த கண்டிஷன்ஸ் கேட்டே நீ சந்தோஷப்படுறியே, இதை விட ஒரு முக்கியமான கண்டிஷன் இருக்கு. அதை கேட்டினா சந்தோஷத்தை கால தரையிலே படாது பாத்துக்க. இதுவே கொடூரமா தான் இருக்கு. இதை விட இன்னொரு கண்டிஷனா? அது என்னமா? சீக்கிரம் சொல்லுமா, இல்ல என் மண்டையை வெடிச்சிடும். இவளை இவன் கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு போயிடுவானாமா. கூட்டிட்டு போய் அவன் பொண்டாட்டி அதான் மூத்ததாரம், அது மனசு மாறி இவன் தான் வேணும்னு திரும்பி வந்து நின்னா கல்யாணம் பண்ணி போனா பத்தி ஆயிவா தாலியை கட்டி அவன் கையில கொடுத்துட்டு எதுவுமே பேசாம அமைதியா திரும்பி வந்துடணுமாமா. என்னமா குண்டு மேல குண்டை போட்டுட்டு இருக்க? இது அவளுக்கு என்ன குண்டாதான் இருக்கும், ஆனா நமக்கு ஐயோ எனக்கு சந்தோஷத்துக்கு அளவே இல்லாம இருக்குமா. ஆமாமா, இதுக்கு பேர் கல்யாணமாமா. கல்யாணமா என்ன, நமக்கு என்ன வந்தது? ஆனா எனக்கு கூட புரியல, என்னதான் நீ கட்டாயப்படுத்தினாலும் இவ்வளவு கண்டிஷன்ஸ் ஏத்துக்கிட்டு இது எப்படி இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்குச்சு? ஒருவேளை நம்ம வீட்டு விட்டு போனா போதுன்னு நினைச்சோ? அதாண்டி எனக்கும் தெரியல. இவ இந்த கண்டிஷன்ஸ் ஒத்துக்க மாட்டாளே. இவ கொஞ்சம் இதுக்குப்படியா பிடிப்பாளே, என்கிட்ட எதிர்த்து பேசுவா. ஆனா இவ எதுக்காக இந்த கண்டிஷன்ஸ் ஒத்துக்கிட்டான்னு எனக்கும் தெரியல. ஒருவேளை நீ சொல்ற மாதிரி இந்த வீட்டை விட்டு போனா நினைக்கிறாளோ? ஆனா அதுக்கு வாய்ப்பு இல்லையே. நம்ம என்ன பண்ணாலும் சரி அவ அப்பனை விட்டுட்டு போக மாட்டாளே. அப்பன்னு உயிரேல விடுவா? எனக்கு என்ன கொஞ்சம் சந்தேகமா இருக்குமா. கல்யாணம் அன்னைக்கு இது ஏதாவது பிரச்சனை பண்ணி கல்யாணத்தை நிறுத்திடுமா? அப்புறம் நம்ம கரண்ட் 3 லட்சம் வராம போயிடுமாமா? என்ன தேஜா நீ வேற என்னென்னமோ சொல்லிட்டு இருக்க? இவ அப்படியெல்லாம் பண்ண மாட்டா. இவ அப்படியெல்லாம் பண்ணவும் நான் விட மாட்டேன். அப்பா மேல உயிரே வச்சிருக்கால, இப்படி ஏதாவது பண்ணா நான் என்ன பண்ணுவேன்னு மிரட்டி தானே வச்சிருக்கேன். எவ்வளவு சீக்கிரம் கல்யாணம் பண்ணி கொடுத்து அனுப்பணுமோ அவ்வளவு சீக்கிரம் அனுப்பி விடுமா. அதான் நமக்கு நல்லது. அப்பதான் நீ நினைச்ச மாதிரி கைக்கு அந்த 3 லட்சமும் வரும். ஆமா தேஜா, இப்ப நானும் அதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கல்யாண தேதி இன்னைக்கு சொல்றேன்னு சொன்னாங்க. இவ்வளவு நேரம் ஆகுது, இது வரைக்கும் சொல்லல. அந்த அம்மா நேற்று அவ்வளவு சந்தோஷப்பட்டு போச்சு. உடனே கல்யாண தேதி குறிச்சு சொல்லணும்னு நினைச்சேன், இது வரைக்கும் சொல்லல. அதான் என்கிட்ட சொல்லலையா இல்ல இவகிட்ட மட்டும் ஏதாவது சொல்லிருக்காங்களான்னு தெரியல. இப்பதான் இவ கூப்பிட்டு கேட்கலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அதுக்குள்ள நீயே கத்திக்கிட்டு வர. சாரிம்மா, இதுக்கு பின்னாடி இவ்வளவு இருக்கும் நான் எதிர்பார்க்கலாம். கிரிஜா ஆண்டி கிட்ட ஒண்ணுக்கு நல்லா போட்டு கொடுத்துறாங்க, அதான் எனக்கு கோவம் வந்துருச்சு. அம்மா நீ முதல்ல ஏதாவது பண்ணுமா, இந்த கல்யாண தேதி குறிச்சிட்டாங்களான்னு கேளுமா. இரு நான் கேட்கறேன். இவ்வளவு கூப்பிட்டானா என்ன ஏதுன்னு தெரியும். ஆமாம்மா சீக்கிரம் கூப்பிட்டு கேளுமா, அப்புறம் வேலைக்கு கிளம்புறேன்னு மேடம் கிளம்பி போயிட்டே இருப்பாங்க. ஆமாம்மா அவளை கூப்பிட்டு கேட்கறேன். இது மட்டும் இல்ல, அவ வேலை செய்யற இடத்துலயும் பிஎஃப் கேஷ்னு ஒண்ணு வரும். அது எப்படியும் 1.5 லட்சம் ரூபாய்க்கு மேல வரும்னு நினைக்கிறேன். ரொம்ப வருஷமா வேலை செய்யறால, நான் போடுற கணக்கு சரிதானடி? ஒரு 1.5 லட்சம் ரூபாய்க்கு மேல வரும்ல தேஜா? 1.5 லேக்கா? 2 lakhs மேலேயே வருமா? நீ என்ன இவ்வளவு கம்மியா கணக்கு போட்டுட்டு இருக்க? ரொம்ப வருஷமா போகுதுல, நீதான் முன்னாடி விவரமா அதை குறிப்பிட்ட வயசுக்குள்ளார சேர்த்து விட்டுட்டீங்க. அதை சொல்லு.
உங்க அம்மா எவ்வளவு விவரம் தெரியும்ல. இது அப்பவே சேர்த்து விட போய்தா இப்ப நமக்கு கையில கொள்ள லாபம் வரப்போகுது. சரி சரி வேலைக்கு போயிட போறேன். இரு நான் கூப்பிடுறேன். ராதா, ஏ ராதா, ராதா. ராதா வீட்டுல ராதாக்கு அப்படி என்னதான் நடக்குது? ஆதி சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது சித்தி தான் ராதாவை ஹர்ட் பண்றாங்கன்னு பார்த்தா ராதாவோட அப்பாவும் ராதாவை இப்படி ஹர்ட் பண்றாரு. ஒரு அப்பாவால தான் பொண்ணு இந்த அளவுக்கு ஹர்ட் பண்ண முடியுமா? இது பாசிபிளா? ச்சே, தான் பொண்ணு தானே, என்னோட பொண்ணு எப்படியும் நம்ம பேசுவாங்களா? அப்பான்னு கூப்பிடாதுன்னு சொல்றது அளவுக்கு அப்படி ராதா என்ன தப்பு பண்ணிருப்பான்? அவளை பார்த்தா எந்த தப்பும் பண்ணாத பொண்ணு மாதிரி தெரியலாம். ஆனா இந்த அளவுக்கு ஒரு அப்பாவே தான் பொண்ணை ஹர்ட் பண்றாங்க. இதெல்லாம் ஒரே குழப்பமா இருக்கு. ராதா கிட்ட கேட்டா அவன் நம்ம கிட்ட ஏதாவது ஷேர் பண்ணுவாளாம். அது சரி, நம்ம யாரு நம்ம கிட்ட ஷேர் பண்றதுக்கு? ஓகே, ஃப்ரெண்ட்லியா கேட்டு பார்ப்போம். சொன்னா ஓகே, இல்லைன்னா இல்லை. அது சரி, ராதாவுக்கு அவங்க அப்பா அவங்க சித்தி மட்டும் இப்போ புதுசா நானும் ஆட் ஆயிருக்கேன் போல இருக்கு. அவளை நினைச்சா கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. ஆனா நான் என் ரோகிணி என் குழந்தைய தானே பார்க்க முடியும், அடுத்தவங்கள பார்க்க முடியாதுல்ல. சாரி ராதா, என்னால நீ ஹர்ட் ஆகலாம் எனக்கு நல்லா தெரியும். ஆனா எனக்கு வேற வழி தெரியல. நான் ஏதாவது பண்ணணும், பண்ணி ஆகணும். வேற வழியும் எனக்கு இல்லை. கிரிஷ், கிரிஷ். அம்மா உள்ள வாங்க, டோர் ஓப்பன்ல தான் இருக்கேன். சரிப்பா. கிரிஷ், என்னப்பா ரூம்ல எல்லாம் எங்க இருக்கீங்க? அம்மா நான் வெளியில கிளம்பிட்டு இருந்தேன். அன்னைக்கிட்ட லித்து கூட்டி இருந்தா, எங்கன்னு கேட்டதுக்கு இந்த ரூம்ல படுத்துட்டு இருக்காங்க. அதான் பார்க்கலான்னு வந்தா அவள் நல்லா தூங்கிட்டு இருக்கான். அவளை டிஸ்டர்ப் பண்ண தோணல, அப்படியே அவளை பார்த்துட்டு இங்க உட்காந்துட்டோமா. அது சரி, உன் பொண்ணை பார்த்தா நீ எல்லாத்தையும் மறந்துடுவீங்க. கிரிஷ், உன் பொண்ணை பார்த்ததெல்லாம் போதும், இப்போ உன் கல்யாணத்துக்கான வேலைகளை பார்க்கணும். அது உனக்கு ஞாபகத்துல இருக்குல்ல? அம்மா இது என்ன பெரிய வேலையா? ஆளுங்க கிட்ட சொன்னா அவங்க பார்க்க போறாங்க, இதை நான் தான் எடுத்து பார்க்கணுமா என்ன? என்ன கிரிஷ், வேலை பாருன்னு நான் உன்ன சொல்றேன்னு நினைச்சிட்டியா? நீ கல்யாணம் மாப்பிளப்பா, உன்னை போய் வேலை பார்க்க சொல்லுவேனா? வேலை பார்க்கறவங்கள மேற்பார்வை பாருன்னு சொல்றேன். அம்மா முதல்ல கல்யாணம் எப்போ முடிவாகட்டும், அதுக்கப்புறம் மத்ததை பார்ப்போம். கல்யாணம் என்னைக்கு முடிவாகட்டுமா? அதை முடிவு பண்ணிட்டு வந்துட்டேன். என்னம்மா சொல்றீங்க? ஆமா கிரிஷ், நீ பொண்ணு பார்த்துட்டு வந்ததுன்னு நான் கையோட ஐயரையும் போய் பார்த்துட்டு வந்திருப்பேன். ஐயருக்கு ஃபோன் பண்ணும்போது அவர் ஊர்ல இல்லைன்னு சொல்லிட்டாரு. இன்னைக்கு தான் வருவேனாரு. இன்னைக்கு விடியகால 5 மணிக்கு வருவேனாரு. நான் 5:30 அவரை பார்க்க போயிட்டேனே. போய் பார்த்துட்டு கல்யாண தேதியும் குறிச்சிட்டு வந்துட்டேன். டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்களா? என்னைக்குமா? ஆமாப்பா, ஐயர் 2 3 தேதி கொடுத்தாரு. எனக்கு முன்னாடி எந்த தேதி இருக்கோ அதையே கொடுத்துருங்கன்னு சொன்னேன். அதான் வர வெள்ளிக்கிழமை நல்ல நாளா இருக்கு, அன்னைக்கு கல்யாணத்தை வச்சுக்கலாம் சொல்லிட்டாரு. கிரிஷ், வர வெள்ளிக்கிழமை ரொம்ப நல்ல நாளா இருக்கு, நிறைஞ்ச முகத்த நாள், அன்னைக்கு கல்யாணத்தை வச்சுக்கலாமா? அம்மா உங்களுக்கு ஓகேவா? உங்களுக்கு ஓகேனா எனக்கும் ஓகே தான். என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ பண்ணுங்க. கிரிஷ், இப்படி பட்டும் படாம பேசினா எப்படிப்பா? இதுவும் கல்யாணம், நீதாப்பா முடிவு எடுக்கணும். அம்மாக்கு கொஞ்சம் சீக்கிரம் கல்யாணம் பண்ணா நல்லா இருக்கும்னு தோணுச்சு. அதனாலதான் முகத்த நாளே நான் எடுத்துட்டேன். இந்த முகத்த நாளே எல்லாத்தையும் முடிச்சலாம் தோணுது. கல்யாணம் நல்லபடியா முடிச்சிடணும்னு எனக்கு தோணுதுப்பா. நாளை கடத்தி போட்டு போனா ஒண்ணு உன் மனசோ இல்ல ராதா மனசு மாறுமோன்னு எனக்கு பயமா இருக்குப்பா. கவலைப்படாதீங்கம்மா, இனி என் மனசு மாறாது. ஏன்னா நான் ஒரு முடிவோட தான் இருக்கேன். அதே போல ராதா மனசும் மாறாது. அவகிட்ட பல தடவை கேட்டுட்டேன், அவனும் இதுக்கு சம்மதம்னு சொல்லிட்டான். அவங்க அப்பாவோட பிரச்சனை தீரத்துக்காக அவன் என்ன வேணாலும் பண்ணுவான்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதனால கண்டிப்பா ராதா மனசு மாறதுக்கு வாய்ப்பே இல்லை. நானும் மனசு மாற மாட்டேன். என் ரோகிணி வர நாளுக்காக தான் நான் காத்துட்டு இருக்கேன். கிரிஷ், கிரிஷ். சொல்லுங்கம்மா. என்ன கிரிஷ், அம்மா இவ்வளவு சந்தோஷமா சொல்லிட்டு இருக்கேன். வெள்ளிக்கிழமை கல்யாணத்தை வச்சுக்கோமா? அம்மா நான் தான் ஓகேன்னு சொல்லிட்டேனா, நீங்க ஆக வேண்டியதை பாருங்க. சரிப்பா. அச்சோ, நாள் வேற ரொம்ப கிட்ட இருக்கேன். மண்டபம் வேற கிடைக்குமான்னு தெரியல. மண்டபம் வேற ஃபிக்ஸ் பண்ணணும், கேட்டரிங்க்கு ஆள் பார்க்கணும். என்ன பண்ண போறேன்னு எனக்கு தெரியல. கிரிஷ், நீ ஏதாவது கொஞ்சம் ஹெல்ப் பண்ண. அம்மா இது 2வது கல்யாணம் தானம்மா, இதுக்கு எதுக்கு இவ்வளோ ஆர்ப்பாட்டம்? சிம்பிளா கோவிலே முடிச்சிடலாமா? என்ன கிரிஷ் பேசுற? உனக்கு வேணா இது 2வது கல்யாணமா இருக்கலாம். ராதா கொஞ்சம் யோசிச்சு பாரு, அவளுக்கு இதான முதல் கல்யாணம். இல்லப்பா, அம்மா சொல்றது சரிதான். அவளுக்கு இது முதல் கல்யாணம்ல, அவளுக்கு பல கனவுகள் இருக்கும்ல. எல்லா கனவும் நிறைவேற்ற முடியலனாலும் ஒரு சிலதை நிறைவேற்றலாம்ல. அதுக்குதான்ப்பா, இதுக்கெல்லாம் தடை போடாத. அம்மா பாத்துக்கிறேன், நீ எதுவும் பண்ண வேணாம். மண்டபம் பாக்குறது, கேட்டரிங் சர்வீஸ் எல்லாமே அம்மா பாத்துக்கிறேன்ப்பா. அம்மா நீங்க என்ன பண்ணாலும் சரி, ஏதோ பண்ணுங்க, நான் எதுவும் சொல்லல, போதுமா? கிரிஷ், எல்லாத்தையும் இப்படி பட்டம் படாம நடந்துக்கிட்டா எப்படிப்பா? சரி, இதெல்லாம் போட்டோம். நீ ராதா கிட்ட பேசுங்க. ராதா கிட்ட கொஞ்சம் ஃபோன் நம்பர் வாங்கி பேசலாம்ல, அவகிட்ட கொஞ்சம் பேசி பழகலாம்ல. அம்மா இன்னைக்கு நான் ராதாவை பார்க்க ஆதி ஷாப்புக்கு தான் போறேன். கிரிஷ், நிஜமாவா? சரி சரி சரி, நீ போயிட்டு வா. குழந்தை எங்க போய் நான் பாத்துக்கிறேன். இப்போ கிளம்பு, நேரம் ஆகுதுல. இப்போ ராதா என்ன வந்திருப்பான்னு நினைக்கிறேன். போப்பா, போய் பாரு. அவகிட்ட கொஞ்சம் நிறைய பேசணும். ரொம்ப டிஸ்டன்ஸா மெயின்டைன் பண்ணாத, நல்லா பேசி பழக. ஏன்னா உனக்கு கல்யாணத்துக்கு நிறைய நாள் இல்ல, இன்னும் 2 3 நாள் தான் இருக்கு. அதனால நீங்க கொஞ்சம் நல்லா பேசி பழகிக்கங்க, சரியா? அம்மா இல்லப்பா கிரிஷ், நம்ம வீட்டுக்கு வரப்போறால, நம்ம வீட்டுக்கு வரும்போது இதெல்லாம் புதுசா இருக்க கூடாதுல.
நம்ம ஆல்ரெடி பேசி பழகுறாங்களா அப்படின்னு அவளுக்கு ஒரு நினைப்பு இருந்தா தானே நம்ம கிட்ட ஃப்ரீயா இருப்பா. வீடு புதுசு ஆளுங்களும் புதுசுன்னு அவ கில்ட்டியா ஃபீல் பண்ணக்கூடாதுல. அதுக்கு தான் சொல்றேன், நீ போய் நல்லா பேசி பழகு. அப்பதான் ராதா அம்மைக்கு வரும்போது அவளுக்கு கொஞ்சம் ஃப்ரீடமா இருக்கும். அதனால சரியா? வரதா போறதா அப்படி இப்படின்னு பேசு, நீ ஏதாவது பேசி பழகு சரியா? அம்மா பேசிட்டீங்களா? இப்போ நான் பேசலாமா? என்ன கிருஷ், அம்மா கிட்ட பேச போறேன்னு சொல்ற? அம்மா கிட்ட பேசுறதுல புதுசா? தினமும் தானே பேசிட்டு இருக்கேன். இனிமே ராதா கிட்ட பேசு சரியா? ராதா கிட்ட நல்ல விதமா பேசு. சும்மா நல்லா பண்ணுப்பா, தங்கமான பொண்ணு. அம்மா ஆமா, ராதா நல்ல பொண்ணு தான், தங்கமான பொண்ணு தான், எனக்கும் தெரியும். ஏன்னா நான் போட்ட கண்டிஷன்ஸ்லாம் ஒத்துட்டால, இதுல எனக்கும் தெரியுமா அவ நல்ல பொண்ணுன்னு. கிருஷ் என்னப்பா? இல்லம்மா, நான் போட்ட கண்டிஷன்ஸ்லாம் ராதாக்கு ஞாபகம் இருக்கும், நீங்க தான் மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். நான் ராதா கிட்ட பேசி பழகணும்னு அவசியம் இல்லைம்மா. இப்படி பேசி பழகி அவ மனசுல எந்த ஆசையும் உருவாக்க எனக்கு விருப்பம் இல்லை. கிருஷ் என்ன கிருஷ்? அம்மா நீங்களும் அவ மனசுல ஆசையை வளர்க்கணும்னு நினைக்காதீங்க. இங்க பாருங்க, நான் சொன்னதுதான் கண்டிஷன் பேர்ல தான் அவ இந்த வீட்டுக்கே வரா. அவ பர்மனண்டா இங்க இருக்க போறது கிடையாது. இதை நான் உங்ககிட்ட பல தடவை சொல்லிட்டேன், தயவு செஞ்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை கண்டிப்பா ராதா மறக்க மாட்டான், எனக்கு நல்லா தெரியும். ஆனா நீங்க பேசுற பேச்சுல அவ மனசுல எந்த ஆசையும் வந்துடக்கூடாது, அதையும் முன்னாடியே சொல்றேன். தேவையில்லாம வேற எந்த கனவு கொட்டையும் கட்டிடாதீங்க. ராதா இந்த வீட்டுக்கு எப்படி வராலும் அப்படியே திரும்பி போகணும். தயவு செஞ்சு வேற ஏதோ பேசி அவ மனசை மாத்தணும்னு ஏன் மனசை மாத்தணும்னு முயற்சி பண்ணாதீங்க. நாங்க 2 பேரும் தெளிவா இருக்கோம், நீங்க தெளிவா இருங்க, அது போதும். மா மறுபடியும் சொல்றேன், கண்டிஷன் பேர்ல மட்டும்தான் இந்த கல்யாணம் நடக்குது. நீங்க நினைக்கிற மாதிரி வேற எந்த அர்த்தத்துக்கும் கிடையாது. மனசுல வச்சுக்கோங்க, குழந்தைய பார்த்துக்கோங்க. நான் கிளம்புறேன். இப்போ நான் ராதா பார்க்க போறேன்னு சொன்னது கூட வேற ஒரு காரணத்துக்காகலாம் இல்லை. அவகிட்ட சில விஷயங்களும் பேசணும், பேசி கன்ஃபார்ம் பண்ணணும், அதுக்காக தான். மற்றபடி வேற எதுவும் கிடையாது. நிகேஷ் ஒரு பொண்ணு நினைச்சா உலகத்தையே மாத்த முடியும். ஒண்ணு மாத்துறது ஏன் மாத்திரம்? டேய் எவ்வளவு வெறப்பாவா இருக்க. எத்தனை நாளைக்கு உன் வேறப்பன்னு நானும் பாக்குறேன்டா. பஞ்சம் நெருப்பம் தூர தூரம் இருக்கிற வரைக்கும் பத்த முடியாது. பக்கத்துல வைக்க போறேன்டா, பார்த்துதான் இல்லையான்னு நீயே பாத்துட்டேன். என் மருமக மேல எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா என் மருமக உன் மனசை மாத்திடுவா. என் மருமக மனசை மாத்த வேண்டியது என் பொறுப்பு. அவ உன் மனசை மாத்திடுவா. கரைப்பார் கரைச்சா கல்லும் கரையண்டா கண்ணா. எப்ப என் மருமக வீட்டுக்கு வருவான்டா காத்துட்டு இருக்கேன். என் மருமக இந்த வீட்டுக்கு வந்ததும் பாரு என்ன நல்லா நடக்குதுன்னு. கிரிஷ் ரொம்ப வெறப்பா இருக்கடா கண்ணா. சீக்கிரமே உன் கொட்டத்தை என் மருமக அடைக்கிடுவான், பாத்துக்கிட்டே இரு. என்னம்மா சொன்னது புரியுதுங்களா? எதுக்கு இப்படி பாத்துட்டு இருக்கீங்க? இவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருக்கிற இந்த கிரிஷ் இன்னும் கொஞ்ச நாள்ல எப்படி மாற போறாங்கிறது என் கண்ணுக்கு தெரியுது. அதான் பார்த்து கனவு கண்டுட்டு இருக்கேன். இது கனவு மட்டும் நடக்கனா, நிஜமாவே நடக்க போகுது. அதையும் இந்த அம்மா பார்க்க தானே போறேன். ஒன்றும் இல்லை கிரிஷ், நீ சொன்னதெல்லாம் எனக்கு கேட்டது கஷ்டமாயிடுச்சு. அதான் சரி நீ போ. ஏதோ ராதா கிட்ட பேசணும்னு சொன்னீங்க, போய் பேசிட்டு வா. குழந்தைய நான் பாத்துக்கிறேன். நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்களா? அது போதும். அம்மா மறுபடியும் சொல்றேன், அவகிட்ட எந்த ஆசையும் வளர்த்து விடாதீங்க. அந்த பொண்ணு பாவம், அவ வீட்டுல அவன் நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சிட்டான். இங்க வந்து என் மூலியமாவும் கஷ்டத்தை அனுபவிக்க போறான். தயவு செஞ்சு அவ மனசுல ஆசையை திணிச்சு புதுசா ஒரு கஷ்டத்தை உருவாக்கி விட்டுறாதீங்க ப்ளீஸ். சரி குழந்தைய பாத்துக்கோங்க, கிளம்புறேன். இது போதுமே. என் மருமக கஷ்டப்படுறானு உனக்கு கஷ்டமா இருக்குல்ல? தாலி கட்டுறதுக்கு முன்னாடி அவளை நினைச்சு நீ கஷ்டப்படுறனா? தாலி கட்டினதுக்கு அப்புறம் அவ கஷ்டம் உன் கஷ்டமா நீ நினைக்க மாட்டேன்? நினைப்ப கிரிஷ், கண்டிப்பா நினைப்பேன். உன்னை பெத்தவடா நானு. உன் மனசு கண்டிப்பா மாறிடும். என்ன எதுக்கு இப்படி பாத்துட்டு இருக்க? எதுக்கு பாக்குறேன்னா உனக்கு தெரியாது? உண்மையா சொல்லு, நான் எதுக்கு இப்படி பாக்குறேன்னு உனக்கு புரியல? ராதா விளையாடாதா, எதுக்கு இப்படி பாக்குறேன்னு சொன்ன எனக்கு புரியல. சந்தியா மேடம், நீங்க தெரிஞ்சு தெரியாத மாதிரி நடிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியுது. சரி நீ நடிச்சா என்ன, நான் நேரடியாவே கேட்டு போறேன். என் ஃப்ரெண்டு கிட்ட நேரடியா கேட்க எனக்கு என்ன இருக்கு? ஆமா, நேத்து வெளியில போனீங்களே நீங்களும் ஆதி சாரும், என்ன நடந்ததுன்னா எல்லாமே தான் நடந்தது. ஆடே மாடே கோழி நானு அவரு எல்லாமே தான் நடந்தோம். காமெடி சிரிச்சுட்டேன். நீ தெரியாத மாதிரி நடிக்காதடி. நேற்று ஆதி சார் கூட வெளியில போனால என்ன சொன்னார் ஆதி சாரு? நீலாம் பேசிட்டீங்களா? அதெல்லாம் எதுவும் பேசலையே. அதே பத்தியா என்கிட்டயே மறைக்கிறேன். உண்மையை சொன்னா என்னவா எனக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறியா? லூச, உனக்கு போய் தெரியக்கூடாதுன்னு நினைப்பனா? நேற்று எதுவும் நடக்கல, சும்மா பேசிட்டு இருந்தோம் அவ்வளவுதான். நீ நினைக்கிற மாதிரி, நீ இமேஜின் பண்ற மாதிரி அங்க ஒண்ணும் ஓடல. சந்தியா நீ போய் சொல்ற. என் சந்தியா பத்தி எனக்கு தெரியும். என் சந்தியா போய் பேசும்போது இப்படிதான் திருன்னு முழிப்பா.
நார்மலா உண்மை பேசுனா நீ இப்படி திருத்தலாம் முடிக்க மாட்டான். இதெல்லாம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கா. ஏய் என் விஷயத்தை விடு, அதை தூக்கி போடு. என் விஷயம் ஒன்றும் பெரிய விஷயம்லாம் கிடையாது. நீ முதல்ல உன் விஷயத்துக்கு வா. ஆமா, நேற்று நைட்டு அவர் வந்தாரு. நீ அவர் எப்படி வந்தாரு, எப்படி வந்தாருன்னு உனக்கு தெரியுமா? என்ன எதுன்னு சொன்னாரா? இப்ப எதுக்கு நீ அவரை பத்தி கேக்குற? அவரை பத்தி இங்க பேச ஒண்ணும் இல்லையே. எப்படி எப்படி மேடம், இவங்க மட்டும் என்ன பத்தி நோண்டி கேட்பாங்களா? நான் கேட்டா மட்டும் எதுக்கு அவரை பத்தி பேசுற அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க பாரு, நீ ஒழுங்கா நேற்று நைட் என்ன நடந்தது என்கிட்ட சொல்லு. அப்பதான் நேற்று நைட் எங்களுக்கு என்ன நடந்தது நான் உனக்கு சொல்லுவேன். இங்க என்னடி நடக்க போகுது? அவரு ஆதித்ய சாரை தேடி வந்திருக்காரு. ஆதித்ய சார் ஷாப்ல இல்லல்ல, அதனால திரும்பி ரிட்டர்ன் வீட்டுக்கு போலான்னு திரும்பும்போது நான் இருந்தேன். என்ன பார்த்தாரு, என்ன பார்த்து என்கிட்ட கேட்டாரு ஆதி எங்கன்னு. அப்பதான் நான் சொன்னேன் ஆதித்ய சார் உன்னை கூட்டிட்டு வெளியில போயிருக்காருன்னு. அவர் அப்புறம் ஐயோ நான் தெரியாம வந்துட்டேன், ஃபோன் பண்ணிட்டு வந்திருக்கணும், நான் ஃபோன் பண்ணாம வந்துட்டேன் அப்படின்னு அவர் சொன்னாரு. அப்புறம் நைட் டைம் நான் தனியா போறேன்ல, அதனால நான் இந்த ரூட்டு தான் போறேன், வாங்க உங்களை கூட்டிட்டு போய் ட்ராப் பண்றேன்னு சொன்னாங்க. அப்ப கூட நான் வேணும் தான் சொன்னேன். ஆனா அவர் தான் நீ எப்படி தனியா போவேன்னு கேட்டு கூட்டிட்டு போய் விட்டாரு. இத்தனைக்கு வீட்டுக்கிட்ட எல்லாம் கூட போல தெரியுமா, வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு வீட்டுக்கிட்ட இறங்கிக்கிட்டேன், அவ்வளவுதான். அப்புறம் அவர் போயிட்டாரு, நானும் வீட்டுக்கு போயிட்டேன். எதுவும் நடக்கலடி, இவ்வளவுதான். அப்ப அவரு ஆதி சார் தான் தேடி வந்தாரு அப்படிதானே? அவர் அப்படிதான் என்கிட்ட சொன்னாரு. அவர் சொல்லணும் நமக்கே தெரியாதா? அவர் எப்பவுமே ஆதி சார் தேடி தானே ஷாப்புக்கு வருவாரு. நேற்று நைட்டு அதே மாதிரி தான் வந்தாரு. அப்போ ஆதி சார் தேடி வந்திருக்காரு. திரும்பி போகும்போது உன்னை எதாச்சியா பார்த்ததுனால உன்னை கூட்டிட்டு போய் டிராப் பண்ணிருக்காரு. இதான் நடந்தது அப்படிதானே? ஆமாண்டி, சத்தியமா இதான் நடந்தது. நீ கேட்கறத பார்த்தா இது சந்தேகமா கேட்கற மாதிரி இருக்கு. சச்சா, சந்தேகமாலாம் இல்ல, சும்மா தெரிஞ்சுக்கலாம் தான் கேட்டேன். சரி தெரிஞ்சுக்கிட்டேன். நீ தெரிஞ்சுக்கிட்டல, இப்ப நீ சொல்லு. நேற்று ஆதி சார் என்ன சொன்னாரு உன்கிட்ட? ஏ லூஸ், அவர் எதுவும் என்கிட்ட சொல்லலடி, சும்மா நார்மலா தான் கூட்டிட்டு போனாரு. நான் அவரோட ஃப்ரெண்டை நிறைய திட்டுறான்ல, அதனால என் ஃப்ரெண்டை ஏன் அப்படி பேசுறேன்னு எனக்கு அட்வைஸ் பண்ணாரு, அவ்வளவுதான். மற்றபடிலாம் எதுவும் இல்லை. அப்போ நீங்க அவரை பத்தி தான் பேசிட்டு இருந்தீங்களோ? ஆமா ஆமா, அவரை பத்தி தான் பேசணும். நான் அவர் ஃப்ரெண்டை நிறைய திட்டேனா, அவரை பத்தி தெரியாம நீ ஏன் அப்படிலாம் பேசுறேன்னு எனக்கு கொஞ்சம் அட்வைஸ் பண்ணாரு, அவ்வளவுதான். ஏன் சந்தியா, ஆதி சார் சொன்னதுக்கு அப்புறம் உனக்கு சரின்னு பட்டுதா? தெரியல ராதா, நான் இப்போ டபுள் மைண்ட்ல தான் இருக்கேன். எனக்கு உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும், உன் வாழ்க்கை எந்த இடத்துலையும் கேள்விக்குறியா நின்றுடக்கூடாது. ஆனா இங்க என்னென்னமோ நடந்துட்டு இருக்கு, எல்லாமே எனக்கு குழப்பமா இருக்கு. ராதா, நீ நல்லா இருக்கணும்டி. ஏற்கனவே நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்கேன், இனியும் உன் வாழ்க்கையில கஷ்டம் நடந்ததா என்னால தாங்க முடியாதுடி. அப்படி உனக்கு எதுவும் நடக்கக்கூடாதுன்னு தான் நான் ஆசைப்பட்டேன். நீ ஓடி வந்து டாக்டரை பத்தி சொல்லும் போது உண்மையில ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அதே சமயம் கொஞ்சம் தயக்கமா இருந்தது, அந்த டாக்டர் உன்னை ஏமாத்திடுவாரோன்னு கொஞ்சம் தயக்கமா இருந்தது. ஆனா நீ அந்த டாக்டரை பத்தி சொல்லும் போது ஒரு நம்பிக்கை வந்தது. ஆனா கடைசியில நீ அவரை பத்தி என்னமா சொல்ற? எனக்கு இப்போ அவர் சைடு என்ன நடந்ததுன்னு தெரியல. ஆமா, டாக்டர் விஷயம் என்னதான் எனக்கு சொல்லுடி சந்தியா. அது வந்து இங்க பாரு, இதுக்கப்புறம் தயங்காத, என்ன நடந்ததுன்னு என்கிட்ட சொல்லு, அப்பதான் என்னால எதையாவது புரிஞ்சுக்க முடியும். அடுத்து என்ன பண்ணலாம்னு நானே யோசிக்கலாம். சொல்லு சந்தியா. எனக்கு நடந்தது எதுவும் உன்கிட்ட மறைக்கணும்னு நான் நினைக்கல, எல்லாமே சொல்றேன். ஆனா இப்ப நீ ஒன்று சொன்ன பத்தியா, அடுத்து என்ன பண்ணலான்னு யோசிக்கலான்னு. இங்க அதுக்கு இடமே இல்லை. இனி அடுத்து எதுவும் பண்ண வேணாம், இதுதான் நடக்கணும்னு என் மனசுக்குள்ள நான் ஒரு கணக்கு போட்டுட்டேன். இனிமே இதுதான் நடக்கும். சந்தியா, நான் கிருஷ்ணாவை ரொம்ப விரும்பினேன். கிருஷ்ணா என்கிட்ட பேசி பழகதை பார்க்கும்போது அவர் மனசுலயே நானே இருக்கிறேன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அவர் வாய் திறந்து பேசினதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது நான் மட்டும்தாண்டி அவரை விரும்பியிருக்கேன், அவர் என்ன விரும்பலடி. என்னடி சொல்ற? ஆமா சந்தியா, கிருஷ்ணா என்கிட்ட பேசி பழகிறதெல்லாம் பார்த்ததும் கிருஷ்ணா மனசுல நானும் இருக்கேன்னு நான் முட்டாள்தனமா நினைச்சிருந்திருக்கேன்டி. நீ கூட அன்னைக்கு கேட்ட பத்தியா, அவர் ஃபாரின்ல இருந்து வந்தவரு, அங்க எல்லார்ட்டும் சகஜமா பேசி பழகுவாங்க, அது போல உங்ககிட்ட இப்படி பேசலான்னு பேசியிருப்பாரோன்னு நினைச்சேன்னு சொன்ன பத்தியா. இதாண்டி உண்மை, நான் நினைச்சதுதான் போய். ராதா, நீ என்னடி சொல்ற எனக்கு புரியல. ஆமா, அவர்கிட்ட போய் உன் மனசுல இருக்கிறத நீ சொன்னியா? சொல்லணும்னு நினைச்சேன், ஆனா நான் சொல்றதுக்கு முன்னாடி அவர் மனசுல இருக்கிறத அவரே சொல்லிட்டாரு. என்னடி சொல்ற எனக்கு புரியல. சந்தியா, ஒரு 2 நாள் முன்னாடி எனக்கு ரொம்ப ஃபீவரா இருந்தது. கிருஷ்ணா டாக்டர்ல நான் செக் பண்றேன்னு, அதான் ஏதோ காதலெல்லாம் போட்டு மிஷின் பார்ப்பாங்கல்ல, அது மாதிரி போட்டு என்னை செக் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ நானும் கிருஷ்ணாவும் பக்கத்துல நின்றுட்டு இருந்தோமா,
அது கிருஷ்ணாவோட அம்மா பார்த்துட்டாங்க. 2 பேரும் நெருக்கமாவா? ஏய் சந்தியா, நீ நினைக்கிற மாதிரி தப்பாலாம் இல்லை. எனக்கு உடம்பு சரியில்லைன்னு கிருஷ்ணா செக் பண்ணிட்டு இருந்தாங்க, அவ்வளோதான். அதனாலதான் பக்கத்துல வந்து நின்றுட்டு இருந்தாங்க. மற்றபடி வேற எதுவும் இல்லை. நாங்க இப்படி இருந்ததை அவங்க அம்மா பார்த்து தப்பா எடுத்துட்டாங்க. அது சரி, அந்த இடத்துல யார் பார்த்தாலும் தப்பா தானே எடுத்துப்பாங்க. அப்பவே எனக்கு பயம் வந்துருச்சு, சுந்தரி அம்மா ஏதோ கேட்க போறாங்கன்னு. நான் நினைச்ச மாதிரி சுந்தரி அம்மா கிருஷ்ணாவை கூப்பிட்டு என்னை பத்தி விசாரிச்சாங்க. அதுக்கு கிருஷ்ணா என்ன சொன்னாரு தெரியுமா? என்னம்மா சொன்னாரு? அவங்க அம்மா கேட்டாங்க, நீ ராதா கிட்ட இந்த அர்த்தத்துல பேசி பழகுறேன்னு. அதுக்கு கிருஷ்ணாவோட பதில் என்ன தெரியுமா? என்னம்மா? கிருஷ்ணா சொல்றாங்க, என்கிட்ட பரிதாபத்தினாலதான் பேசி பழகினாராமா. என் சித்தி என்ன ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்கல்ல, அதனால நான் மனசு உடைஞ்சு போயிடக்கூடாதான். அதனால பரிதாபத்துலதான் அவர் என்கிட்ட பேசி பழகினாராமா. ராதா, கிருஷ்ணா இப்படியே சொன்னாரு. நான் சொல்லும் போதே உனக்கு இப்படி இருக்கேன். அவர் சொல்றதை நான் நேரடியாவே கேட்டேன். எனக்கு இப்படி இருந்திருக்கும். ஒருவேளை அவங்க அம்மா முன்னாடி வேற வழி இல்லாம இப்படி சொல்லிருக்கலாம்ல. ஏன்டி நம்ம தப்பா எடுத்துக்கணும்? நீ அவர்கிட்ட நேரடியாக கேட்டு பார்த்துருக்கலாம்ல. சந்தியா, நான் எந்த விஷயத்தையும் கண்மூடித்தனமா நம்ப மாட்டேன்னு உனக்கு தெரியும்ல. நீ இப்ப சொன்ன இந்த விஷயத்த நான் கிருஷ்ணா கிட்ட நேரடியாவே கேட்டுட்டேன். நேரடியாக கேட்டுட்டியா? ஆமா. அதுக்கு கிருஷ்ணா என்ன சொன்னாரு? அவங்க அம்மா கிட்ட என்ன சொன்னாரோ அதுதான் என்கிட்டயும் சொன்னாரு. என்கிட்ட பரிதாபத்தினாலதான் பேசினாராமா, அதுக்காக தான் பழகினாராமா. அதை காதால் கேட்டாலே உலகே வெறுக்கிறதே. தீயாய் உடலெங்கும் என்னை சுடுகிறதே. தீருக்கும் எந்த மனமே எங்கு நீ தூங்கி கிடந்தாய். காதல் தூளிர்க்கும் இந்த நொடியே எங்கு நீ உறைந்திருந்தாய். ராதா, சாரிடி, என்ன மன்னிச்சிடு. சந்தியா, நீ எதுக்கு எங்க சாரி கேட்குற? ஆமா, நீ என்ன தப்பு பண்ண நான் உன்னை மன்னிக்கிறதுக்கு? இல்லடி, நான் நேற்று உங்ககிட்ட அப்படி ஒரு கேள்வி கேட்டுக்க கூடாதுல, அது ரொம்ப தப்புல. கேள்வியா? நீ என்ன கேள்வி என்ன கேட்ட? அதான்டி, இந்த பணக்கார கிருஷ்ண பார்த்ததும் நீ டாக்டரை மறந்துட்டேன்னு ரொம்ப தப்பா பேசினானே, சாரிடி. ஹே சந்தியா, நீ அதை என்ன கேட்கணும்லாம் கேட்கணும்னு எனக்கு தெரியும்னு சொன்னல. வேணுமே என்ன கோவப்படுத்தி பார்க்கறதுக்காக நீ அப்படி கேட்ட, அதான் எனக்கு தெரியும் மடி. நீ என்னை இன்னைக்கலாம் எப்பவுமே தப்பா நினைக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். நேற்று நீ வேணும்னு அதை கேட்டேன்னு எனக்கு தெரியும். அப்பவாவது நான் கோவத்துல போய் அந்த கிருஷ்ணரை நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படியே சொல்லுவேங்கிற அர்த்தத்துல நீ கேட்ட. எனக்கு புரிஞ்சுது, விடுடி. ஏ ராதா, உன்னால எப்படி சிரிக்க முடியுது? உன் லைஃப்ல அடுத்தடுத்து இப்படியா நடந்துட்டு இருக்கேடி? உன்னால எப்படி சிரிக்க முடியுது? சந்தியா, ஒரு தடவை பட்டாதான் அது நமக்கு வேதனை. ஒவ்வொரு தடவை படும்போது கிட்டத்தட்ட அது ஒரு சாதனை. ராதா, ஆமாண்டி, யோசிச்சு பாரு. என் சித்தி இப்ப வரைக்கும் என் சித்தி என்கிட்ட எப்படி நடந்துட்டு இருக்காங்க. ஆரம்பத்துல எனக்கு கஷ்டமா தான் இருந்தது, அப்புறம் சித்தி இப்படிதான் தெரிஞ்சு போச்சு, அது பழகிடலையா. அப்புறம் அப்பா என்ன பெத்தவர், அவரே என்கிட்ட எப்ப பாரு சிறு சிறுன்னு தான் இருக்காரு. ஏன் என் முகத்துல கூட முழிக்க கூடாதுன்னு நினைக்கிறாரு. இதுவும் ஆரம்பத்துல எனக்கு கஷ்டமா தான் இருந்தது. இந்த இப்ப பழகிடலையா. அப்பா திட்டினா எனக்கு வலிக்கவே வலிக்காது. ஒரு தடவை திட்டினா தானே வலிக்கும். ஒரு தடவை இப்படியே நடந்துக்கிட்டா பழகிடும்ல, அதான் பழகிடுச்சு. அப்படிதான் கிருஷ்ணா விஷயமும் எல்லாமே என் லைஃப்ல இப்படிதான் போது, கிருஷ்ணா விஷயத்துல மட்டும் எனக்கு என்ன வித்தியாசமா இருந்துற போது. கிருஷ்ணா மட்டும் இல்ல, இந்த நேற்று கிருஷ்ணா வந்தாரு, அவர் விஷயத்துல இதுதான். உனக்கு புரியுதா? என் லைஃப்ல எனக்கு அப்பாவும் நிரந்தரம்ல, சித்தியும் நிரந்தரம்ல, கிருஷ்ணாவும் நிரந்தரம்ல, இப்ப வரப்போற கிருஷ்ணாரும் நிரந்தரம் இல்ல. இப்படி யாருமே நிரந்தரம் இல்லைன்னும் போது நான் எப்படி வருத்தப்பட முடியும்? இவ்வளவுதான் என் லைஃப். என்னோட வாழ்க்கையும் பூவோட வாழ்க்கையும் ஒண்ணுதான். பூவுக்கு ஒரு நாள் வாழ்க்கை, எனக்கு இன்னும் எத்தனை நாள்னு தெரியல, அவ்வளவுதான்.
இதுல எந்த வித்தியாசமும் இல்ல. இருக்கிற வரைக்கும் சிரிச்சு சந்தோஷமா இருந்துட்டு போயிடுவோமே. ஏ ராதா, அப்படிலாம் சொல்லாத. நான் எப்பவுமே உன் கூட இருப்பேன். கடைசி வரைக்கும் இருப்பேன். நம்ம லைஃப் எண்ட் வரைக்கும் இருப்பேன். எப்பவுமே நான் கூட இருப்பேன்டி. என்ன நீ நம்பலாம். அதான் நேத்தே சொன்னேனேம்மா, எனக்கு கடைசி வரைக்கும் வரப்போற உறவுன்னு பார்த்தா அது நீ மட்டும்தான். அதனாலதான் நீ பேசாம இருக்கிறத என்னால தாங்கிக்க முடியலன்னு சொன்னேன். இனிமே என் மேல கோவலா பட மாட்டல. ஒரு பரிதாபத்திலயாவது என் மேல கோவப்படாம பேசுவல்ல. ஏய் லூசு. சும்மா சொன்னேன். சரி சரி, சென்டிமெண்ட் டைம் முடிஞ்சிருச்சு. இப்போ வாக்கிங் டைம். போய் பண்ணலாமா? பண்ணலாம். ஆனா இன்னும் கொஞ்சம் உங்ககிட்ட பேசணும். சரி வா, நம்ம ரொம்ப நேரம் இங்கே நின்று பேசிட்டு இருக்கோம். அங்க போய் உட்காந்து பேசலாம் வா. இன்னும் ஏய், அதான் நிக்கிறது எல்லாமே சொல்லிட்டு நடி. அப்புறம் இன்னும் என்னடி? இவரா? இவர் இப்ப வந்தாரு? இவரா? இவர் இப்ப வந்திருப்பாரு? வாங்க சார். ஆதி சார் வெளியில போயிருக்காங்க. அவர் இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க சார். தெரியுது, ஆதி வெளியில போயிருக்காரு, நல்லாவே தெரியுது. அதான் 2 பேரும் நின்று கதை பேசிட்டு இருக்கீங்க, அப்படித்தானே? அதனால இருக்கும் போதே கதை பேசுவோம். இதுல அவர் போயிட்டாருன்னு கதை பேசுறோம் மாமா. ரொம்பதான் பெரிய கண்டுபிடிப்பேன். ஓ, அப்ப ஆதி இருக்கும்போது இப்படிதான் கதை பேசுறீங்க. நான் தான் தப்பா கண்டுபிடிச்சிருக்கணும். என்ன மனசுல நினைச்சது அப்படி சொல்றாரு? சச்சா, அப்படிலாம் இல்ல சார். இப்பதான் சும்மா வந்து நின்னோம். இவ்வளவு நேரம் வேலைதான் பாத்துட்டு இருந்தோம். இப்பதான் சார் வந்து நின்னோம். நான் வந்து ½ hour ஆகுது. ½ hour 2 பேரும் இங்க நின்று தான் பேசிட்டு இருக்கீங்க. இப்பதான் வந்து நின்னு போய் சொல்றீங்க. இவர் அப்படியே ஹரிச்சந்திர வீடு பக்கத்து வீடு. இவருக்கு போய் பேச தெரியாது. என் வீட்டுக்கு பக்கத்துல எந்த ஹரிச்சந்திரனும் இல்லை. ஆனா நான் போய் சொல்ல மாட்டேன். கடவுளே, இதையும் கண்டுபிடிச்சாரு. இனிமே மனசுல எதுவுமே நினைக்க கூடாது. நினைச்சதானே இவர் கண்டுபிடிப்பாரு. நினைக்கலனாலும் கண்டுபிடிப்பேன். சார், என்ன சார் சொல்றீங்க? புரியல. புரிய வேணுங்களுக்கு புரிஞ்சிருக்கும். என்ன சந்தேகம் மேடம், புரிஞ்சுதுங்களா? ஆத்தி, இவ்வளவு நேரம் இன்டைரக்டா தகராறு, இப்ப டைரக்டா தகராறு. இங்க நின்னாதானே இந்த இடத்த விட்டு காலி பண்ணிடும். அதான் நல்லது. ராதா வா, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். நம்ம அங்க போலாம். சரிடி, வா போவோம். ராதா, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ராதா, நானும் உங்ககிட்ட பேசணும். வா போலாம். ராதா, உங்ககிட்ட பேசணும்னு சொன்னேன், வா. ராதா, நானும் உங்ககிட்ட பேசணும்னு சொன்னேன். அதுவும் நான் தான் ஃபர்ஸ்ட் பேசணும்னு சொன்னேன். வா போலாம். ஏய் சந்தியா, கழுத்து வலிக்குதுடி. 2 பேரும் மாறி மாறி இப்படி கூப்பிட்டா நான் என்னதாண்டி பண்றது? அதெல்லாம் எனக்கு தெரியாது. உனக்கு எங்க வலிச்சாலும் சரி, நான் உங்ககிட்ட பேசணும். வா போலாம். ராதா, உங்ககிட்ட பேசணும். கேபின் போ. பாருடா, இவர் கேபின் கூப்பிடறாராமா. ராதா வந்துருவாளா என்ன? இப்ப நான் என்ன பண்றேன்னு பாருங்க. ராதா, நான் உங்ககிட்ட பேசணும்னு சொன்னல, கவுண்டருக்கு வா போலாம். சந்தியா, ஏன் இப்படி பண்ற? இவ்வளவு நேரம் நல்லா தானே பேசிட்டு இருந்தேன். அது வேற ஒண்ணும் இல்ல, ஆதி வந்தா எல்லாம் சரியாயிடும் நினைக்கிறேன். அப்படிதானே சந்தியா மேடம்? யார் வந்தா எனக்கு என்ன? ராதா, நான் உங்ககிட்ட பேசணும். வா போலாம். சந்தியா மேடம், உங்களுக்கு நிறைய வேலை இருக்குன்னு நினைக்கிறேன். போங்க, போய் வேலையை பாருங்க. ராதா, என் கூட வா. சார், அது வந்து வான்னு சொன்னேன், பேசணும், வா. ராதா, நீ போக கூடாது. என் கூட தான் வரணும். வா. நீ சந்தியா, ஏன்டி இப்படி அடம் பண்ற? அவர் இத்தனை வாட்டி கூப்பிடுறாருன்னா ஏதாவது முக்கியமான விஷயமா இருக்கும்டி. ப்ளீஸ் டி, நான் போய் என்னன்னு கேட்டுட்டு வந்துடுறேன்டி. நேற்று வந்து அவனுக்கு பெருசா போயிட்டாரு. நான் அவனுக்கு பெருசா பண்ணல, அப்படிதானே? அப்படிதான். பத்தி பத்தி அவரே அப்படிதான் சொல்றாரு. அப்போ அப்படிதானா? ஐயோ சந்தியா, அவர் ஏதோ உங்ககிட்ட விளையாடுறாருன்னு நினைக்கிறேன். அப்படின்னா இல்ல சந்தியா, 2 பேரும் சேர்ந்து என்ன வச்சு செய்றீங்க. சந்தியா, நீ என் ஃப்ரெண்டு தானே, என்ன புரிஞ்சுப்பலாம். ப்ளீஸ் செல்லக்குட்டி, என்னன்னு கேட்டுட்டு உடனே வந்துடுறேன்டி. மூச்சு பாரு, உன்னெல்லாம் என் ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கலாம் பத்தியா? என்ன அடிக்க கூடாது, ஒன்னதானே அடிக்கணும். உன்னை என்ன பண்ற பாரு. ஏய் பாத்து. ஐயோ பூச்சி பூச்சி, சும்மா தானே தரல, அதுக்கா இப்படி? சும்மா லேசாக தள்ளிவிட்டேன், அதுக்கு வேணுமா அட்டை மாதிரி போட்டிக்கிட்டா? இப்ப நம்மள தானே திட்டுவாங்க. பூவிழி பார்வையில் மின்னல் காட்டினார், 1000 ஆசைகள் என்னில் ஊட்டினார். ஏனோ ஏனோ நெஞ்சை பூட்டினார், இரவும் பகலும் என்னை வாட்டினார். கொடியோடு சக்கரவல்லி
தெரியாம கிழங்கு வைக்கும் அது போல பொம்பள சாதி அறியாம மனசு வைக்கும். நீ பட்டன முன்ன வந்து நில்லு, என் பொட்டல அடிச்சு நீ சொல்லு, இனி நமக்குள்ள இது கயமுள்ளு, அடனாவுக்கு தூரம் இல்ல பல்லு. நான் முடி போட விடிதாண்டி முடிவா சொல்லு, ஏடி கள்ளச்சி என்ன தெரியலையா? சாரி சார், அது சந்தியா தள்ளனா. பார்த்துட்டு தானே இருக்கேன். ஐயோ மறைக்கிறாளே. ஏய் நான் சும்மா தள்ளனேன், அதுக்காக ஓடிக்காத மேல விழுவியா? இங்க பாரு, இதுக்கு எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, நீதான் போய் விழுந்தியே. சந்தியா இரு வந்து வச்சுக்கிறேன். இவங்க போய் விழுந்துட்டு என்னென்னமோ மறைக்கிறான். திட்டுவானோ? கண்டிப்பா திட்டுவா. நான் சின்ன வேலையா பார்த்து வச்சிருக்கேன். ஐயோ போச்சு, இப்ப என்ன கழுவி ஊத்த போறான்னு தெரியலையே. என்னாச்சு? அது ஒரு நிமிஷம் சார், மாட்டிக்கிச்சு. இதெல்லாம் எடுக்க முடியல. ஐயோ கடவுளே. கொஞ்சம் இரு, நான் எடுக்கிறேன். சரிங்க சார். அந்த கிளி நீ வாடி என் காதல் சீட் எடுக்க, நெல்லைக்கு பதிலாக முத்தங்கள் நான் கொடுக்க, மஞ்சளையிலே ஒன்றோகையில் ஒளிஞ்சு கண்ணால் மூச்சி நான் ஆட. கண்களிலே பௌத்தம் பார்த்தேன், கன்னத்தில் சமணம் பார்த்தேன், பார்வை மட்டும் கொலைகள் செய்ய பார்க்கிறேன். இவங்க இப்போதைக்கு எடுக்க மாட்டாங்க போல இருக்கு. இதுக்கு மேல நான் இங்க இருந்தேன், இவன் என்ன எரிச்சாலும் எரிச்சிருவான். நம்ம இப்படி ஓடிட வேண்டியதான். அவளை ஓடுனா கொன்னுடுவேன். இங்க இருடி. மேடம் எடுத்துட்டேன். நீங்க போய் உங்க ஃப்ரெண்டை கவனிக்க வேண்டிய விதத்துல கவனிச்சிட்டு வாங்க. நான் வெயிட் பண்றேன். பொறுமையாவே பேசலாம். ஐயோ இந்த ஆளும் சேர்ந்துட்டானே, போச்சு. இவ இப்ப நம்ம என்னெல்லாம் கேட்பா? ஹாய் டியர்ஸ், என்னப்பா ராதேமணல் சீரிஸ் பார்த்தீங்களா? இன்றைக்கான செக்மெண்ட்ஸ் எல்லாமே பிடிச்சிருந்ததா? ஆமாம், நம்ம சித்தி அவங்க பொண்ணோட சேர்ந்து ஒரு பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. இன்னும் அந்த பிளானில் கண்டினியூஷன் பிளானும் இருக்குது. அதோட பிளான், அந்த கண்டினியூஷன் வீடியோ வந்து அடுத்த வீடியோவில் அடுத்த எபிசோடில் வரும். அதுக்கப்புறம் நம்ம கிறிஷ் அவங்க அம்மா எப்படியாவது நம்ம கிறிஷ் வந்து மனசு மாறிடுவார், ராதா வந்து கண்டிப்பாக மாற்றிடுவாங்க அப்படின்னு அவங்க அனித்தனமாக நம்புகிறாங்க. பார்ப்போம் மாறுறாரா மாற மாட்டாரான்னு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஷாப்பில் நம்ம சந்தியாவும் ராதாவும் பேசிக்கிறது. ராதா வந்து நம்ம டாக்டர் பற்றின எல்லா டீட்டெயில்ஸும் சந்தியா கிட்ட சொல்லிட்டாங்க. அட் த சேம் டைம் நம்ம கிறிஷ் எல்லாத்தையும் கேட்டுட்டாங்க. உங்களுக்கு ஸ்டோரி புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ கிறிஷுக்கு வந்து பார்த்திங்கன்னா ராதாவை அவங்க அப்பா திட்டினதையும் பார்த்துட்டாங்க. ராதாவை அவங்க அப்பா திட்டிகிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி சித்தியோட கொடுமைகள் நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறதும் தெரியும். இப்போது அவங்க லவ் பண்ண ஒரு பர்சன் எதனால் லவ் பிரேக்கப் ஆச்சு அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் வந்து நம்ம கிறிஷுக்கு வந்து தெரிஞ்சிருச்சு. ஸோ ராதா பற்றின மோஸ்ட் ஆஃப் த டீட்டெயில்ஸ் வந்து நம்ம கிறிஷுக்கு தெரிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் ஸ்டோரி எப்படி மூவ் ஆகுதுங்கிறத பார்த்துருவோம். ஓகே டியர்ஸ், இப்போ என்னோடய கொஸ்டின் என்னென்னா, இது வரைக்கும் பார்த்த எபிசோட்ஸில் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இவ்வளோ நாள் நான் வந்து கொஞ்சம் விட்டு கொடுத்ததுனால மேபி நிறைய பேர் கொஞ்சம் ஸ்டோரி புரியாமல் இருந்திருக்கலாம். இப்போ ரெகுலராக கொடுக்கறதுனால மேபி ஸ்டோரி எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கு தானே? நான் என்ன சொல்கிறது, ரொம்ப கஷ்டப்பட்டு மண்டையை போட்டு குழப்பி யோசிச்சு தான் எடுத்திருக்கேன். ஓகே டியர்ஸ், அப்போது இது வரைக்கும் உங்களுக்கு வந்து ஸ்டோரி பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கா புரிஞ்சுதா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. ஓகே டியர்ஸ், இதுக்கப்புறம் வர அப்கமிங் எபிசோட்ஸு பார்ப்போம் என்ன அப்படின்ட்டு. நம்ம பூமி என்ன பிளான் பண்ணுறாங்க, பூமி நினச்ச மாதிரி இந்த கல்யாணம் நிற்குதா, இல்லை பூமியோட பிளானை மீறி இந்த கல்யாணம் நடக்குதா அப்படின்னு பார்ப்போம். நம்ம சித்தி இந்த கல்யாணத்தை எப்படியாவது நடத்திடணும், ஏன்னா நடத்துனா தான் அவங்க எதிர்பார்த்தது கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுவும் என்ன எதுன்னு பார்த்துருவோம். அப்புறம் நம்ம டாக்டருக்கு இந்த மேரேஜ் விஷயம் தெரியுமா, தெரிய வராதா, இனி வர எபிசோட்ஸில் கண்டிப்பாக பார்ப்போம் டியர்ஸ். ஓகே, அப்புறம் எல்லோரும் வந்து சீக்கிரம் கல்யாணம் வைங்கன்றீங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கப்பா. ஏன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி வர சீன்ஸ் எல்லாம் கொஞ்சம் நிறைய இருக்குது. ஏன்னா நம்ம பூமி பிளான் பண்ணணும், அவங்க பிளான் எப்படி இருக்குன்னு பார்த்தோம், நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறத பார்க்கணும். அப்புறம் நம்ம டாக்டர் அவருக்கு இந்த விஷயம் தெரிய வந்ததா வரலையா. ஸோ இந்த மாதிரி சில சீன்ஸ் எல்லாம் இருக்குது. இதெல்லாம் கவர் பண்ணிட்டு தானே நம்ம வந்து மேரேஜுக்கு கொண்டு வர முடியும். அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக மேரேஜ்
கொண்டு வந்துடலாம் மேரேஜ் எபிசோட. ஓகேங்களா? ஓகே டியர்ஸ், ராதே மனதில் சீரியஸை பார்த்துருப்பீங்க. எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க டியர்ஸ். ஓகே ஓகே, பாய் டியர்ஸ்.